அன்பு தேசம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சாமானியனுக்கும் சம உரிமை வேண்டும். அதுதான் எங்கள் லட்சியம். வெற்றி நிச்சயம். அன்பு தேசம். வணக்கம். நீங்க இன்னைக்கு வர்ற எலெக்ஷன்ல உங்களுக்கு அந்த ஓட்டுக்குள்ள ஃபார்ம்லாம் விண்ணப்பம்லாம் பதிச்சு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எப்படி ஓட்டு உங்களுக்கு வந்துடும் நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. ஆனா ஏகப்பட்ட நேரடியா ஒவ்வொரு வீடு இதை பண்ணவே மாட்டேங்காங்க. இது தனிப்பட்ட ஒரு ஆளு ஊர்ல இருக்கக்கூடிய வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது சரண்டர் பண்ணா என்ன கண்ட்ரோல்ல வருதுன்னு தெரியாது. உங்களுக்கு இன்னும் அதுல திருப்தி இல்லை? திருப்தி கிடையாது. சரி, வர்ற எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடுற மாதிரி உங்களுக்கு இல்லை, இனிமே ஓட்டு போட ஒரு நிலவரம் சரியான நிலவரம் ஒண்ணு செட் ஆகல தமிழ்நாட்டுல. அது எது செட் ஆக மாட்டோம், அதுக்கு தான் நம்ம போட முடியும். ஓட்டு யாருக்கு போடுவேன்னு உங்களுக்கு சொல்லவும் முடியல. அந்த மாதிரி கண்டிஷன்ல தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு சொல்றீங்க. அக்கா வணக்கங்க. நாங்க அன்பு தேசம் சேனல்ல இருந்து வர்றோம். உங்களுடைய வர்ற தேர்தல் வருது இல்ல, அதுக்காக வாக்காளர் படிவங்கள்லாம் நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா? உங்களுக்கு ஈஸியா இருக்கா ஃபில் பண்ணி கொடுத்ததெல்லாம்? எப்படி சிரமப்படுத்துறாங்களா? எது எப்படி? மேக்ஸிமம் எங்க ஏரியால இருக்க ஆட்கள் தெரியாதுன்னு அவங்களே எங்கள்கிட்ட வெரிஃபிகேஷன் பண்றாங்க. எங்கள்கிட்ட தேவையான ஃபார்ம்ஸை கொடுக்குறாங்க. ஆனா அந்த ஃபார்ம்ஸ் எப்படி ஃபில்அப் பண்ணணும் எதுன்னு எந்த விதமான ஒரு இதுவும் தெளிவும் எங்களுக்கு கொடுத்துட்டாங்க. ஆனா நாங்க ஃபில்அப் பண்ணி கொடுத்ததையும் இது தப்பு அது சரி அப்படின்னு சொல்லி அந்த ஃபார்மையே ரிஜெக்ட் பண்ணி இதுல நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃபார்மை கொடுத்ததே எங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் ரொம்ப வேஸ்ட்னு தான் நாங்கெல்லாம் சொல்லுவோம். உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு. இல்ல அவங்க சொல்றது என்ன, 2002 அப்படின்னு சொல்லி ஒரு பர்டிகுலர் வருஷத்தை சொல்லி இந்த வருஷத்துல ஓட்டு போட்ட பேரண்டோட பேரு அவங்களோட டீட்டெயில் எல்லாம் கேக்குறாங்க. இப்போ அந்த அளவுக்கு சொல்ற அளவுக்கு யாருக்கிட்டயுமே எந்த விதமான தெளிவும் இருக்காது. ஆனா அவங்க அதை பர்டிகுலரா மென்ஷன் பண்ணி கேக்குறாங்க. இதெல்லாம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு யாருக்கிட்டயுமே எந்த விதமான டீட்டெயிலும் இருக்காது. இந்த கன்னியாகுமரி தொகுதியில நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? மொத்தத்துல ஓட்டே போடக்கூடாது, நோட்டால போடணும்னு நினைச்சிருக்கோம். நோட்டால போடுறது அது சரியானது இல்லல்ல. உங்களுடைய உரிமை சரியா யாரு இல்ல, அதுக்காக தான் நாங்க நோட்டாலேயே போடுறோம்னு சொல்றோம். ஓட்டை போடாம இருக்க கூடாது, அதனால நாங்க நோட்டால ஓட்டு போடலாம்னு நினைச்சிருக்கோம். அப்படி நினைக்கிறீங்களா? ஆமா. கன்னியாகுமரி தொகுதியில நீங்க யாருக்கு ஓட்டு போடணும்? எங்க நாங்க ஜெயிக்கிறோம், அதாவது நாங்க விருப்பப்பட்டு ஒரு ஆளுக்கு போடணும்னு நினைச்சாலும் இப்ப நம்ம மட்டும் அதை நினைச்சா பிரயோஜனம் கிடையாது. நாங்க ஓட்டு போடுற ஆட்கள் யாருமே முதல்ல ஜெயிக்க மாட்டேங்கிறாங்க, அது வேற விஷயம். ஆமா, அதனாலயே எங்களுக்கு அந்த ஓட்டு போட்டாலுமே எங்களுக்கு ஜெயிக்க மாட்டாங்கன்னு எப்படி நீங்க சொல்றீங்க? நீங்க போட்ட நபர் அது நாங்க யாருக்கிட்ட அப்படி கிடையாது. அவங்க நல்ல ஆட்கள், நல்ல ஆட்களுக்கு நாங்க ஓட்டு போடணும்னு வச்சுக்கோங்களேன். இங்க இருக்கிற மக்கள்லாம் 2 ஃபேவர்ல தான் இருக்காங்க. அது என்ன ஃபேவர்னு இங்க எல்லாருக்குமே இப்ப மீடியாக்கு எல்லாருக்குமே தெரியும். மேக்சிமம் அந்த 2 ஃபேவருக்கு மட்டும் தான் ஓட்டு மேக்சிமம் போகுது. நாங்க நல்ல நபருக்கு போடணும்னு நினைச்சு போடுறாங்கன்னா அந்த ஓட்டே எங்களுக்கு வேஸ்டா போற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. சரி சரி, வர எலெக்ஷன்ல அப்ப நீங்க ஓட்டு போடுறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. இப்ப இந்த ஃபார்ம் இருக்கிற எரிச்சல்ல பார்த்தா எல்லாரும் நீங்களுக்கு ஓட்டே தேவையில்லைன்னு சொல்றேன். நாங்க 10 பேர்கிட்ட நான் அந்த ஃபார்ம் கரெக்ஷனை பத்தி கேட்ட ஆட்கள் அவ்வளவுமே இந்த ஃபார்ம்ல இருக்கிற குழப்படியில எங்களுக்கு இந்த ஓட்டே தேவையில்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாரும் சொல்றாங்க. ஓட்டு போடுறது ரொம்ப சிரமமான ஒரு விஷயம் அப்படிங்கறதுனால இல்ல ஓட்டு போடுறதுல இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணி கொடுக்கறது ரொம்ப சிரமமான விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஒரு சில படிச்ச மக்களாலே அதை தெளிவுபடுத்த முடியல. படிக்காத நிறைய பேர் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு எங்கள்கிட்டே ஃபார்மை கொண்டு ஃபில்அப் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. பாவம் அதுகளுக்கு தெரியுமோ தெரியாதோ, நாங்க எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்க ஃபில்அப் பண்ணி கொடுக்குறோம், அவ்வளவுதான். கன்னியாகுமரி தொகுதியில இப்ப நம்ம வாக்குகளை பத்தி வாக்காளர்கிட்ட பேசிட்டு இருக்கோம். அம்மா இப்ப ஓட்டு போடுறதுக்கு வாக்காளர் விண்ணப்ப படிவம் ஒண்ணு புதுசா தந்திருக்காங்கல்ல, அத பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? இல்ல, இப்ப எங்களுக்கு ஓட்டு இல்ல, கேன்சல் ஆயிருக்கு. மனசிலாச்சா? எங்களுக்கு லிஸ்டும் தரல. ஆமா, அது எதனால கேன்சல் ஆச்சு? நீங்க கேன்சல் ஆனதை பாத்தீங்களா? ஆமா, இன்னைக்கு பாத்துருக்கியா? அதுக்கு என்ன சொன்னாங்க? அது கேன்சல் ஆயிருக்கு, இனி புதுசாட்டு நீங்க எழுதி கொடுக்கணும்னு. சரி, எழுதி கொடுத்தீங்களா? இல்ல. எழுதி கொடுக்க வேண்டியதானே? கொடுக்கணும்னு இருக்கோம். ஓட்டு போடுறதுக்கு உங்க ஐடியா இருக்குதா? ஐடியா இருக்கு. போன எலெக்ஷன்ல உங்களுக்கு ஓட்டு இருந்து இல்ல? ஐயா அப்பமே கேட்கல? கேட்டிருக்கோம். இல்ல கேட்டால என்ன செய்ய முடியும்? இல்ல, ஆதார் கார்டு இருக்கு, ரேஷன் கார்டு இருக்கு, ஓட்ட ஐடியா, இந்த ஓட்ட ஐடியா இல்ல, இதெல்லாம் இருக்கு இல்ல. அப்ப ஏன் எங்களுக்கு ஓட்ட ஐடியா கேன்சல் ஆச்சு? அத நீங்க கேட்டீங்களாங்க? நாங்க எல்லாம் கேட்டிருக்கோம். என்ன சொன்னாங்க? நாளைக்கு ஸ்கூல்ல போறது சொல்லிருக்கு. ஆமா. ஓகே மேடம்.
அப்ப இதெல்லாம் இருக்க விட்டு நமக்கு இது ஏன் கேன்சல் ஆச்சுன்னு எங்களுக்கு அறியணும். போன வருஷமும் என்ன ஓட்டு போடல. போன வருஷம் ஓட்டு போடலையா? போன தடவை ஓட்டு போடல. சரிம்மா. அப்ப இது போடணும் இல்ல நமக்கு. இந்த எலெக்ஷன் இருக்குல்ல, எலெக்ஷன்ல நீங்க வந்து யாருக்கு ஓட்டு போடுற மாதிரி இருக்கீங்க? இன்னும் சொல்லல. யாருக்கு போன எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட்டீங்க? அம்மாவுக்கு. அம்மாவுக்கு போட்டீங்களா? சரி, இந்த எலெக்ஷன்ல யாருக்கு ஓட்டு போட போறீங்க? யாருக்கு போடணும்? நீங்க சொல்லுங்க. இன்னும் நினைக்கணும். அப்படியா? இந்த ஓட்டு படிவம்லாம் நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா? கொடுக்கல, இன்னும் தான் கொடுக்கணும். கொடுத்துருவீங்களா? கரெக்டா கொடுத்துட்டு இருக்கீங்களா? உங்களை தேடி வர்றாங்களா? வீட்டுக்கு உங்களை தேடி வந்தாங்களா? வந்து பாம்பு கொடுத்தாவோ எழுத வைக்க ஆள் இல்ல. எழுத வைக்க முடியல. அதுக்கு நீங்க ஏதாவது சொன்னீங்களா? எங்களுக்கு எழுத தெரியாது, எழுதுறதுக்கு கஷ்டமா இருக்கும், போகவும் முடியாது, காலும் கையும் வராதுயா. அதுக்கு ஏதாவது சொன்னாங்களான்னு கேட்டேன். இல்ல வரல. அப்படியா? உங்களுக்கு ஃபார்ம் ஃபில் பண்ணி தருவேன்னு தெரியல, ஃபார்ம் மட்டும் தந்துட்டு போயிட்டாங்களா? அதுக்கப்புறம் எதுவுமே பதில் சொல்லல. தெரியல. சரிம்மா, சரி. நீங்க ஒத்தைதான் இருக்கீங்க? ஆமா. சரி. இருக்கு, பிள்ளைலாம் இருக்கு, ஒன்னும் பாம் பண்ணல. போட்டா இருக்கு, ஒன்னும் போக முடியல எனக்கு. வணக்கம், நல்லா இருக்கீங்களா? நல்லா நாங்க வந்து இந்த தேர்தல்லாம் வருதுல்ல, அதை பத்தி இது பண்ணி பேசிட்டு இருக்கோம். கன்னியாகுமரி தொகுதி உங்களுக்கு. நீங்க வந்து இந்த எலெக்ஷன் டைம்ல எலெக்ஷனுக்கு இந்த வாக்காளர் விண்ணப்ப படிவம் இருக்குல்ல, அதெல்லாம் நீங்க எந்த மாதிரி இது பண்ணி கொடுக்குறீங்க? உங்களுக்கு எல்லாம் வாக்காளர் விண்ணப்ப படிவம் தந்தாங்களா வீட்டுல வந்து? ஆமா, பாம்பு தந்தாங்க. எனக்கு நிரப்ப கிடையாது. நான் வந்து நிரப்பி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. நானே இருக்கு, வரல. இது பண்ண முடியும். போன எலெக்ஷன்ல ஓட்டு போட்டீங்களா? ஆமா, இந்த வருஷம் போட தானே செய்யும். ஆமா. இந்த எலெக்ஷன்ல நீங்க யாருக்கு ஓட்டு போடலாம்னு நினைக்கிறீங்க? யாருக்கு அப்போ அப்போ அப்படி யாருக்கு ஓட்டு போடணும்னு முடிவு பண்ணல. சரிதானே? சரி. சரிம்மா. ஐயா வணக்கம். கன்னியாகுமரி தொகுதியில இருந்து பேசுறோம். நீங்க வந்து உங்களுக்கு வாக்காளர் விண்ணப்ப படிவங்கள் பூர்த்தி பண்ணி கொடுத்துட்டீங்களா? பூர்த்தி பண்ணி கொடுத்துருக்கு, இன்னும் வரல. இல்ல, இப்ப புதுசா வந்து இது பண்ணாங்க. உங்களுக்கு தந்தாங்களா? இல்ல, வரலையா? நீங்க முன்னாடியே கொடுத்ததா சொல்றாங்களே, 4 நாளைக்கு முன்னாடி கொடுத்தா சொன்னாங்க. உங்களுக்கு பக்கத்துல கொடுத்திருக்கு, வரல. இன்னும் வரல. வந்த பிறகுதான் நம்ம முடிவே பண்ண முடியும். ஓட்டு வந்த பிறகுதான் பண்ண முடியும். தெரியும். நீங்க ஓட்டு யாருக்கு போட்டு, இதுக்கு முன்னாடி யாருக்கு போட்டீங்க? இதுக்கு முன்னால வந்து நம்ம போட்டது வந்து அண்ணா டிஎம்கே, இந்த டிஎம்கே தான் போட்டோம். யாருக்கு போடலாம்? இந்த மாட்டி யாரும் சிறப்பு வந்தாதான் தெரியும். சிறப்பு வந்தாதான் அந்த யாருக்கு முடிவு, அதுக்கு பிறகு முடிவே பண்ண முடியும். அப்படி ஒரு இல்ல, ஒரு காலகட்டத்துல இருக்கு. சரி, சரிங்க. எனக்கு வந்தாதான் முடிவு பண்ண முடியும். என்ன தொழில் பண்றீங்க? நான் டீ கடையில வேலை செய்யேன். சரிங்க. வாக்காளர் விண்ணப்ப படிவத்தை நீங்க பூர்த்தி பண்ணி கொடுத்தீங்களா? விண்ணப்ப படிவம் கொண்டு தந்தாங்களா? சொல்லுங்க. கொடுத்தாச்சுன்னா அந்த வீட்டுல இருக்கு, இன்னும் கொடுக்கல. பண்ணல. பிள்ளைப்பெல்லாம் பண்ணியாச்சு, கையெழுத்து நாங்க போட்டு கொடுத்தாச்சு. ஒவ்வொருத்தரா கொடுக்கறத வாங்கி வச்சாதானே முடியும். ஓட்டு யாருக்கு போடுற மாதிரி பிளான்ல இருக்கீங்க? யாருக்கு போடணுமோ அது அப்போ ஆண்டவன்றதான் கேட்க, இப்போ ஒண்ணு இல்ல, சொல்ல முடியாது. நாங்களே முடிவு பண்ணி வேண்டியது. யாருக்கு ஓட்டு போடி நாங்க தான் தெரியும். அது பாக்குறது அன்னைக்கு எல்லாம் பாக்கணும். யாரும் இருக்கலாம், யாரும் சரிம்மா. அதுக்கு வந்து இப்ப புதுசா வந்து ஃபார்ம் கொடுத்திருக்காங்கல்ல, அந்த ஃபார்ம்லாம் உங்களுக்கு வந்துருச்சா? நீங்க ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா? ஃபார்ம் எல்லாம் வந்துட்டு எல்லாம் எழுதியிருக்கோம். எங்களுக்கு அதை பத்தி தெரியாது. அப்ப இது எப்பவுமே அவங்கதான் இது பண்ணி தர முடியாது. இப்ப என்னடான்னா நமக்கு அனுப்பிடுவாங்க. நாங்களும் படிச்ச மாதிரி ஆகி போச்சு. இல்ல, சரியாதான் எழுதி இது கொடுத்துருக்கோம். ஓட்டுரிமை வந்துரும் நம்பிக்கை இருக்கு. ஆமா. சரி சரி. கடந்த எலெக்ஷன்ல ஓட்டு போட்டீங்களா? ஆமா, போட்டோம். யாருக்கு ஓட்டு போட்டீங்க? சொல்ல முடியாதுங்களா? சொல்லல, ஏன் சொல்ல? இப்ப நம்ம இது பண்ண பிறகு ஏற்கனவே நாங்க போட்டது எடப்பாடி தான் போட்டோம். ஆமா. இப்போ நீங்க யாருக்கு போடலான்னு இருக்கீங்க? இனி போடு விஜய் தான். வரதும் வராததும் அவரோட விருப்பம். ஆனா விஜய் தான். ஆமா, அது கண்டிப்பா அப்படிதான். உங்க வீட்டுல எத்தனை ஓட்டு இருக்கு? எங்கிட்ட 2 ஓட்டு. 2 ஓட்டு. நானும் பையன். ஆமா. அது ஏற்கனவே விஜய் ரசிகன் தான். ஆனா அவன் ஏற்கனவே சொல்லியாச்சு, சஸ்பென்ஸா வச்சிருக்கோம். சொல்லாம வச்சிருக்கீங்க. அப்ப நீங்க அதாவது எல்லாரும் இவங்க 2 இடத்துல போட்டி போடுறாங்க மெயினாட்டு. ஆனா இன்னொரு ஆள் வரட்டும், வந்தாதானே நமக்கு அதனால தெரியும். எனக்குலாம் உங்களுடைய வாக்காளர் விண்ணப்ப படிவம் எல்லாம் பரவாயில்லையா? சொல்லி தர்றாங்களா?
ஃபில் பண்ணி கொடுத்துட்டீங்களா? ஆமா எனக்கு தான் ஓட்டு கிடையாதுப்பா, எங்களுக்கு வரல. இது வரைக்கும் வரலையா? போன வருஷம் வரல. ஏன் அதுக்கு வரலன்னு நீங்க இது பண்ணி நடவடிக்கை எடுத்தீங்க? முயற்சி பண்ணோம், எடுத்து வேகம் கிடைக்கல. வேற இப்போ விண்ணப்ப படிவம் தந்திருக்காங்களா? தரலையா? உங்க பக்கத்துல எல்லாம் கொடுத்திருக்காங்களா? உங்களுக்கு தான் தரலையா? எனக்கு தான் இல்ல. ஏன் நீ கேட்டீங்களா? ஓட்டு பழைய ஐடி கார்டு வர இருக்கு, அது புதுசா கொண்டு வரதுக்கு அதெல்லாம் எங்க போக. அதுக்கு நீங்க அதை தெளிவா கேட்க வேண்டியதானே, நான் புதுசா எங்க போய் கொடுப்பேன் அப்படின்னு கேட்க வேண்டியதானே. சரி பாப்போம். நீங்க ஓட்டு போட்டா யாருக்கு போடுவீங்க? அங்க போய் யாருக்கு போட தோணுச்சோ அங்க போட வேண்டியதுதான். வெரி குட் வெரி குட்.